நண்பர்களே, ஆரக்கல் ஆஃப் ஒமாஹா அப்படின்னு அழைக்கக்கூடிய வாரன் பஃபெட்டை பத்தி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போறேன். வாரன் பஃபெட் அவர்கள் தனது 11 வயதிலிருந்து பங்குகளை வாங்க ஸ்டார்ட் பண்ணாரு. கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக பங்குச்சந்தையில தொடர்ந்து முதலீடு செஞ்சுக்கிட்டு வராரு. அவருடைய எளிமை என்ன அப்படின்னா, $100 பில்லியன் ஓனரா இருந்தாலும் 1958 வாங்கின பழைய வீட்டில் தான் இன்னுமே இருக்காரு. அவரு தினமும் 5 to 6 மணி நேரம் புத்தகம் படிப்பதில் செலவழிப்பாரு. நீண்ட கால நம்பிக்கை, உடனடி லாபம் வேண்டாம், நல்ல கம்பெனிகளை நீண்ட காலம் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாரு. அவர் கொடுக்கக்கூடிய இன்னொரு பாடம் என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் இஸ் அ டிவைஸ் டிரான்ஸ்ஃபரிங் மணி ஃப்ரம் த இம்பேஷன் டு த பேஷன். அதாவது அவர் சொல்ற எளிமையான வார்த்தை என்னன்னா, பொறுமை யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் மார்க்கெட்ல ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா சொல்றாரு. அவரது நெருங்கிய நண்பர் சார்லி மங்கருடன் சேர்ந்து பெர்க்ஷைர் ஹாத்வே அப்படின்ற ஒரு நிறுவனத்தை நிறுவினார். அது இன்னைக்கு உலகத்துல நம்பர் 1 முதலீடு நிறுவனமாக மாறி இருக்கு. அவர் இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காரு, தனது செல்வத்திலிருந்து 90% மேல சமூக சேவைகளுக்கு தானமா வழங்க போவதாக உறுதியளித்திருக்காரு. அவர் சொல்லக்கூடிய 3 விதிகள் என்ன அப்படின்னா, அறிவு, கட்டுப்பாடு, பொறுமை.